ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் 16ல் இது போல் சூப்பரான ஒரு நெக்லஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த நெக்லஸ் நமக்கு செய்யறதுக்கு பீட்ஸ் தேவையே இல்லைங்க, சரிங்களா? ரொம்பவே கம்மியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான இது போல் நெக்லஸ் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த ஜுவல்லரி செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த ஜுவல்லரி நீங்கள் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ரொம்பவே சூப்பர் அண்ட் ட்ரெண்டியாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் நெக்லஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத நீங்களுமே ஒரு 6 மினிட்ஸ்க்குள்ளே கற்றுக்குவீங்க. ஃபஸ்ட்டு நம்ம தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த நெக்லஸ் செய்கிறதுக்கு நமக்கு இது போல் டியூப் தான் தேவைப்படும், சரிங்களா? இதுவே நமக்கு கோல்டன் கலர்ஸில் நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? நீங்கள் சில்வர் கலர்ஸில் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இது உங்களுடைய சாய்ஸ் தான், சரிங்களா? இதே டியூப் சின்ன சைஸ்லேயும் இருக்குது, நமக்கு பெரிய சைஸ்லேயும் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் காட்டுறது சின்ன சைஸ், சரிங்களா? இது போல் நீங்கள் சின்ன சைஸ் வேணும்னா கூட நீங்கள் வாங்கி அதில் நெக்லஸ் செஞ்சுக்கலாம். இப்போ நான் பெரிய சைஸ் யூஸ் பண்ணி தான் நெக்லஸ் செய்ய போகிறேன், சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டியூப் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நமக்கு பெண்டன்ட் ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு விருப்பமான பெண்டன்ட் எடுத்துக்கோங்க. ஆனால் எனக்குமே இந்த பெண்டன்ட்க்கும் இந்த டியூப்க்கும் கொஞ்சம் கலர் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது. பட் ஆனால் என்கிட்ட இதுதான் இருந்தது, அதனால தான் நான் உங்களுக்கு இதை வச்சு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு நல்ல கோல்டன் கலரில் ஒரு பெண்டன்ட் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, அது மேட்சிங்காக இருக்கும், சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பெண்டன்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது போல் பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? பீட்லேயுமே நிறைய சைஸஸ் இருக்குது. இந்த டியூப் சைஸுக்கு எந்த பீட் செட் ஆகுமோ அந்த பீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கியர் வயர் நமக்கு ரொம்ப முக்கியங்க. கியர் வயர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு கியர் லாக், ஓகேங்களா? கியர் லாக்கும் நமக்கு தேவைப்படும், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணி போடுறதுக்கு இது போல் நம்ம ஹூக் மாடலுமே இருக்குது, சரிங்களா? இது போல் அட்ஜஸ்டபிள் ஹூக் இருக்குது. இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் என்கிட்ட இது சில்வர் கலரில் தான் இருக்குது, கோல்டன் கலரில் இல்லை அப்படின்றதுனால நான் ரோப் யூஸ் பண்ண போகிறேங்க. இல்லை உங்ககிட்ட கோல்டன் கலர்லேயே இருக்குது, பட் ஆனால் எனக்கு இது போல் அட்ஜஸ்டபிள் ஹூக் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு ரோப் தான் யூஸ் பண்ண விருப்பம் அப்படின்னா நீங்கள் ரோப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது உங்களுடைய சாய்ஸ் தான், நீங்கள் எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட்டர், பிளேயர், இந்த 2 டூல்ஸ் நமக்கு கம்பல்சரி எந்த ஜுவல்லரி செஞ்சாலுமே நமக்கு தேவைப்படும், சரிங்களா? இந்த மினிமலான மெட்டீரியல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு நெக்லஸ் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கியர் வயரை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு இது போல் ரோப்பில் கியர் வயரை அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் ஜுவல்லரி மேக்கிங்கில் ஸ்டார்டிங் மெத்தட், சரிங்களா? இது போல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்ஸ் நான் போட்டுக்கிறேன், சரிங்களா? பீட்ஸ் ஒரு 3 பீட்ஸ் பக்கம் போட்டுக்கிறேன். நீங்கள் 3 பீட்ஸ் வேணாம், ஒரு 5 பீட்ஸ் போட்டுக்கிறேன், இல்லை அப்படின்னா 1 பீட்ஸ் மட்டுமே போதும் அப்படின்னாலுமே போட்டுக்கோங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான், சரிங்களா? இது போல் பீட்ஸ் போட்டதுக்கப்புறம் இது போல் டியூப் இருக்குல்ல, டியூப் எடுத்து நம்ம இது போல் கியர் வயர் வச்சு கோர்த்துக்கலாம், சரிங்களா? பொறுமையாக பண்ணுங்கள். கியர் வயரை இது போல் டியூப்குள்ளே விட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட் கியர் வயர் வெளியே வந்துடும், சரிங்களா? இது போல் தான் இருக்கும். இப்போ நம்ம எந்த பெண்டன்ட் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பெண்டன்ட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு பீட் போட்டுக்கிறேன். இந்த பீட் கம்பல்சரி கிடையாது, பட் ஆனால் நீங்கள் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் பெண்டன்ட் நான் போட்டுக்கிறேன், சரிங்களா? நான் இந்த பெண்டன்ட் தான் எடுத்திருக்கேன். பெண்டன்ட்டில் நிறைய டிசைன்ஸ், நிறைய மாடல்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பெண்டன்ட் போட்டுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்த சைட் பீட் போட்டோம் இல்லைங்களா, அதே போலவே இந்த சைடும் நம்ம இன்னொரு பீட் போட்டுக்கலாம். நான் கோல்டன் கலர் பீட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா டியூப் நம்ம கோல்டன் கலர் யூஸ் பண்ணுறனால நான் பீட்ஸுமே கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? நீங்கள் எந்த கலர் டியூப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலர் தான் கியர் வயர், ஹூக் எல்லாமே நம்ம அந்த கலரில் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ நம்ம டியூப் இந்த சைடுமே போட்டுக்கலாம். நம்ம கோர்த்ததுக்கப்புறம் டியூபோட ஆப்போசிட் சைடு கியர் வயர் இது போல் வெளியே வந்துடும், சரிங்களா? இப்போ நம்ம இந்த சைட் நம்ம ஸ்டார்டிங்கில் 3 பீட்ஸ் கோர்த்தோம் இல்லைங்களா, அதே போலவே இந்த சைடு எண்டிங்லேயுமே நம்ம 3 பீட்ஸ் கோர்த்துக்கலாம், சரிங்களா?
இப்போ நம்ம 3 பீட்ஸ் வந்து கோர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு நெக்லஸ் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? நம்ம ஸ்டார்ட்டிங்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே போலவே நம்ம பேக் ரோப்போட இன்னொரு சைடு இருக்கும். அதை இந்த எண்டில் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்படி தான் இருக்கும். சூப்பரான ஒரு நெக்லஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சுங்க. இந்த நெக்லஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அட்டிகை இல்லை அப்படின்னா பதிக்கம், அந்த மாதிரி ஒரு பேர் வந்து சொல்லுவாங்க. எனக்கு பேர் வந்து கரெக்டாக தெரியல. அந்த மாதிரி தான் இருந்தது இதை நம்ம கழுத்தில் போடும்போது. இது வந்து நமக்கு அந்த காலத்தில் இருக்கிறது. அதனால ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், இப்போதைக்கு ட்ரெண்டிங்காகவும் இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ஜுவல்லரிக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.